வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சனியின் பார்வையில், லாப சனியின் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில். அதனால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை நினச்சி குழம்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன வகையில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆரோக்கிய விஷயத்திலும் பாதிப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கடந்த கால நினைவு உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. அது வெளியில் சொல்லவும் முடியல. அதே சமயம் வயிற்று பகுதியில் மட்டும் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு விரயம்தான் ஏற்படுமே தவிர லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தடங்கல்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தை பற்றிய கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் கடந்த கால தவறுகளை யோசித்து மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் சற்று குழப்பம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல், அசிடிக் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கும். அதனால் வேண்டாத உணவுகளை தவிர்ப்பது இன்று புத்திசாலித்தனமாக இருக்கும். பேச்சு வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. பண விவகாரங்கள் உங்களுக்கு இன்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தடங்கள்னால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக தந்தை வழியில் மனக்கவலைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. மதியம் 1:18 வரைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த முக்கிய வேலை இருந்தாலும் பகலில் முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 1 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது. அதன் பிறகு 1:18 சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியனின் நேர் பார்வையில் வராரு. சூரியன் புதனின் நேர் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. அதனால் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க. உங்களுடைய உத்தியோக ரீதியான அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான பலன்கள் அமைகின்ற நாளாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதை சமாளிக்கிறதுக்கும் அதை உங்கள் சைடு இருக்கிற உங்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்கிறதுக்குமே நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. என்னதான் அறிவுபூர்வமாக பேசினாலும் சில தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களின் செல்வாக்கு குறையும் வாய்ப்பு ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாமே காலையிலேயே முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது 1 மணி, மத்தியானம் 1:18 முடிச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம்னா உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். சில சமயம் வண்டி நடு ரோட்டில் நிற்கும், ரிப்பேர் ஆகிட்டு நிற்கும். இல்லை போகிற இடத்துல வீட்டு சாவியை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை தொலைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் சமயோசித புத்தியோடு செயல்படுறது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில்
சற்று கடுமையான வார்த்தைகள் அல்லது கடுமையான உழைப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களின் பேரில் உங்களுடைய சக பணியாளர்கள் அதிருப்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தை சந்திரன் பார்க்கறதுனால உங்களுக்கு, அதுவும் நீச்ச சந்திரனாக பார்க்கறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி பல தேவைகள் அதிகரித்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது மதியம் 1:18 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி புதன் சூரியனின் பார்வையில் வரது புதாதித்ய யோகத்தோடு சேர்ந்த வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நற்செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்றைக்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும் அடிக்கடி எரிச்சல் பட்டு கோபப்படுவீங்க. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தக்கூடிய யோகமான பலன்களை தருகின்றார். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள். இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுடைய பெருமைகள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு செல்வாக்கில் ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருப்பார். ஆனால் செல்வாக்கு குறையாது, சரியாது, கவலைப்பட வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாத உணவு வகைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 3ஆம் இடத்து செவ்வாய் முன்கோபத்தை கூட்டுவதற்குண்டான காரணியாக இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று தடுமாறும். வெற்றிகள் கிடைப்பதில், அரசாங்க வகையில் வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் வட்டத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று குறிப்பாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மைகள் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்பட்டு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடகராசி, ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மத்தியானம் 1 மணிக்குள்ளார உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தாருக்கு அவங்கள பிடிக்காது. அதனால் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லவும் முடியாது. சொன்னால் வீட்டில் வாக்குவாதம் வரும். நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, விவசாய தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கிறதோ, இல்லை பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ சேங்ஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் அட்டைகள் வாங்கக்கூடிய முயற்சி இருந்ததுன்னா அதை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். நீங்கள் கடன் கிடைச்சா வாங்கலாம், ஆனால் கடன் அட்டையை வாங்குறது தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா கடன் வாங்குகிற கடனை நீங்கள் ஒழுங்காக கட்டுறதுக்கு உண்டான முயற்சி இருக்கும். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்திக்கிறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக, அதாவது படாடோபமாக செலவு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கிற மாதிரி கடன் அட்டை வாங்கினீங்கன்னா அந்த கடன் அட்டையால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுமே தவிர, சங்கடம் ஏற்படுமே தவிர நன்மைகள் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான பலன்கள் இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு
ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால இன்று மனம் ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். அதாவது பதட்ட நிலைன்னா ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பீங்க. ஒன்றா குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மன வருத்தம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய சக பணியாளர்கள் இருக்கிறார்கள். மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு அறிவு விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய இயலாமை கோபமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எரிச்சல் தன்மை அதிகரிக்கும், மன சஞ்சலம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வெற்றிக்காக செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் கேள்விக்குரிய. அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு பண விரயத்தை ஏற்படுத்தாதீங்க. அறிவு விரயம் ஏற்பட்டதுன்னா கவலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் நிறைய கவலைகள் ஏற்படும். தந்தை அல்லது சகோதரிகளால் மனச்சஞ்சலம் ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும். இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு வீண் கவலைகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அந்த ராசிநாதனின் பார்வையில் இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 18 நிமிஷத்துக்கு சந்திரன் வர்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி மத்தியானம் 1 மணி 18 நிமிஷத்துக்கு மேலே சந்திரனின் பார்வையில் வர்றதுனால வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சில சமயம் மரியாதையை கொடுக்கும், சில சமயம் அவமரியாதையை ஏற்படுத்தும். அதனால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச கற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதாவது நண்பர்கள் உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்கள் மனசில் கவலை ஏற்படும் அல்லது விரக்தி மனப்பான்மை ஏற்படும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது பித்திருக்காரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார். மாத்திருக்காரகன் 5ஆம் இடத்திலிருந்து சூரியனின் பார்வையில் இருக்கார். புதனின் பார்வையில் வராது சந்திரன். இதன் காரணமாக மதியத்துக்கு மேல் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அல்லது மதியத்துக்கு மேல் தெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாகவோ அல்லது இளைய சகோதர சகோதரிகள் ரீதியாகவோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு முயற்சி பண்ணுற விஷயத்தில் செலவுகள் தான் வருதே தவிர லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திரைமறைவு வேலைகளை செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் இழுபறி நிலைமையை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த விதமான லாபத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதில் சிக்கல் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல், அதாவது மத்தியானம் 1 மணிக்கு மேலே லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பகலில் அலைச்சலை குறைச்சிக்கோங்க. மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபார ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் குடும்ப உறுப்பினர்களின் சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல மதியம் 1 மணி 18 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு, தனவரவு போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் உங்களுடைய காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்கள் மத்தியில் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நற்செய்திகள் நீங்கள் பகிரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுடைய புகழ் வெளி உலகுக்கு தெரிய வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரிகள் மூலமாக இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படும், ஆனால் குழப்பம் நிவர்த்தியாகும். இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். மதியம் 1:18 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதன் சூரியனின் நேர் பார்வையிலையும் குரு பார்வையிலையும் வரதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷமான செய்திகள் வருகின்ற சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் ஒரு பூரிப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் உடல் ரீதியான சில கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் விஷயங்களை யோசனை செய்யாமல் இருந்தாலே போதும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. அதே சமயம் பண வருமானத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். தன வருமானம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கவலைகள் விலகும். தனலாபம் ஏற்படும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1:18 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியாக வீட்டில் யாராவது அம்மாவோ இல்லை சித்தியோ யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்கன்னா, இல்லை நீங்களே உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாலும் உங்கள் உடல் ரீதியான விஷயங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிற சந்திரன் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை பிடுங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவசரப்பட்டு எதையாவது சொல்லப்போக அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கவனமாக இருப்பது நல்லது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். புதிய முதலீடுகளை தவிர்த்து ஏற்கனவே பண்ணியிருக்கிற முதலீடை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகளிலும் அவசரப்பட்டு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. இன்றைக்கி பண விவகாரங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். மதியம் 1:18 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழப்ப நிலை மாறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சரியும் சூழ்நிலை இருக்குது. வேண்டாத வார்த்தையை பேசுவீங்க. வேண்டாத விஷயத்தை சொல்லுவீங்க. உங்களுடைய சமூக மதிப்பு குறையும். அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு குறையும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு திடீர்னு கோவப்பட்டு யாருக்கூடையோ கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலேயோ இல்லை யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வியாபாரமோ தொழிலோ அவசரப்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. அவசரப்பட்டு புதிய முயற்சிகளை இறங்காதீங்க. 2ஆம் இடத்து சனி பார்வை, 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை, அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். செவ்வாயின் பார்வையிலையும் இருக்கார். சந்திரன் நீச்சபங்க பலனை அடைந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கல. இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அவசரப்பட்டு நிதானமாக இருந்துக்கோங்க. அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வருது. இடமாற்றம் ஆதாயத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதியை தரும், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 2ஆம் இடத்து சந்திரன் சனி பார்வையில் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய சிக்கலை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றியில் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி. ராசியில் சனி சந்திரன் இருக்கார். சனி பார்வையில், ராசிநாதன் செவ்வாயின் பார்வையிலையும் சந்திரன் இருக்கார். செவ்வாய்க்கு சனியின் பார்வை. செவ்வாய் சந்திரனுக்கு பார்வையை கொடுக்குறாரு, சனிக்கிட்டேருந்து பார்வையை வாங்கிக்கிறாரு. அதனால் இன்றைக்கி சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்காதீங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட அவசரப்பட்டு கோபத்தில் பேசினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாத வண்ணம் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் வகையில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பட் இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிப்பீங்க. வேண்டாத விஷயத்தை பேசாதீங்க. உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படும். ஆனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமான நேரம் இது. அதனால் யாருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாதீங்க. இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் இப்போ உங்களுக்கு வளர்ச்சி அமோகமாக இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீடு, மனை, வண்டி, வாகன விஷயத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். நீங்கள் வண்டியை ஒழுங்காக ஓட்டினா கூட அடுத்தவன் உங்கள் மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குறுகிய சந்துகளில் பெரிய வண்டியை ஓட்டாதீங்க. போகணுன்ட்டு இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிட்டு போகிறது நல்லது. நடந்து போகிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட சமாளிக்கக்கூடிய, எதிரிகள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எல்லாரையுமே வசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தன வரவு ஏற்படும். நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனக்கவலை இருந்தாலும் அது கவலையாக இருக்காது, செலவாக இருக்கும். பணவரையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு மேல் மன நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுக்கு அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருந்த சில நபர்கள் உங்களிடம் மரியாதையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வெற்றிகள் கிடைக்கும். அனாமத்து சொத்து அல்லது கேட்பாரற்ற சொத்து உங்களுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கி எதிரிகளாலும் உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். குறிப்பாக பிரிந்திருக்கும் தாய் தந்தையருடன் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
தந்தையை பிரிந்திருப்பவர்கள், தாயை பிரிந்திருப்பவர்கள் அவர்களால் தாய் தந்தையரால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு கவலை இருக்கும், நிறைய கவலை இருக்கும். மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய வாய்ப்பு மத்தியானம் 1 மணி 18 நிமிஷத்துக்கு மேலே அவர்கள் வீடு தேடி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய வார்த்தைகளும் டைரக்டாக லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய செல்வாக்கில் ஒரு தொய்வை ஏற்படுத்துது. அதாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியில் தெரியுதுன்னு அர்த்தம். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் எந்த வழியாக வெளியில் போகிறதோ அந்த குறிப்பிட்ட நபரையோ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையோ மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். வெளியில் உங்கள் பிரச்சனை போனாலே உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுங்கிறத இன்றைக்கி நீங்கள் கண்கூடாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது பற்றிய கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சனி சூரியன் மற்றும் புதனின் பார்வையில் வராது. அதே சமயம் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய செலவுகள்னால் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நல்வழியை காட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குறிப்பாக இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் லாபத்தை ஏற்படுத்தும். அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணப்பற்றாக்குறையை போக்கும் விதமான பண வரவு ஏற்படும். அல்லது கடன் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணையுடன் அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனவேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், யாரையாவது உதைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கீங்க. உடம்புல உணர்ச்சியோடு இருக்கீங்க. அதனால் அடிக்கணும், யாரையாவது அடிக்கணும், யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். யார் என்ன பேசினாலும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் குதர்க்கத்தை யோசிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகளில் செலவுகளை ஏற்படுத்தும். நட்பு வட்டம் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்கு வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் போனால் கூட கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட அது யாராவது ஒருத்தர் வேறு யார் கூடயும் சண்டை போட்டு உங்கள் மேலே விழுந்து உங்களையும் வம்புக்கு இழுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கும்ப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கு இன்று ஒரு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். அதே சமயம் மனசில் இருந்த கவலையும் மத்தியானம் 1 மணிக்கு மேலே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக அது குழந்தையோ இல்லை சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையை கொடுத்து உங்கள் பிரச்சனைக்கு முடிவுரை சொல்லுவாங்க. அதை கேட்டு செயல்படுத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வியாபாரம் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் பெருசாக ஈடுபடாதீங்க. ஏன்னா இப்போ அதுக்கு சாதகமான நேரம் இல்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் ரொம்ப நாட்களாக டிரான்ஸ்ஃபர் கேட்டு கிடைக்காம இருந்ததுன்னா இன்றைக்கி எடுக்கும் முயற்சி அல்லது இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட
செய்திகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி வரும். உடம்பில் இருந்த சோம்பல் தன்மை விலகும், மன நிம்மதி ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செய்யாத தப்புக்கு அல்லது கொடுத்த வட்டியவே கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதற்குண்டான ப்ரூஃபை கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். மீன ராசி. பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும், பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷமான விரயமாக இருக்கும். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்புன்னா பணம் தொலைந்து போகிறதுக்கோ இல்லை பொருள் தொலைந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். நீங்கள் மறந்து போய் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து அதை பற்றி ஞாபகம் வரும். எங்கே வச்சோங்கிறதே ஞாபகம் வராது. ஆனால் எங்கேயோ வச்சிட்டோங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், பண இழப்பை ஏற்படுத்தும், பொருள் இழப்பையும் ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சஞ்சலமான சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய நெகட்டிவ் பலன் இல்லை. இருப்பினும் மன சஞ்சலம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் காணாமல் போகும் சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன வகையில் நன்மைகள் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் தாயாரின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். செலவுகள் அப்படின்னா கடன் சார்ந்த செலவுகள், ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி அவர் தான் உங்கள் நட்சத்திரநாதனும் கூட. அதனால் ஆரோக்கிய விஷயம், கால் பகுதியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முட்டி பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையும், சேமிப்புகள் குறைகின்ற சங்கடமான நாள்.